சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தையும் பரணியும் சும்மா விடக்கூடாது, அவங்கள பழி வாங்கியே தீரணும். என் பையனை அவங்க உள்ளே அனுப்புனாங்களா, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்த் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. என்ன இந்த கேஸில் அவன் தோக்கடிச்சிடக்கூடாது, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே நான் தோற்று போனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவன் ஒரு லாயர் கூட கிடையாது, ஆஃப்டர் ஒரு மளிகை கடைக்காரன். இவங்கிட்ட நான் தோற்று பொண்ணாக்கி அதை விட அசிங்கம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால இவனுடைய கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. அவனுடைய கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தங்க பார்த்தோம்னா இசைக்கே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு பரணி சண்முகத்தில் சொல்லவும், அப்போ சண்முகமும் ஆமா நம்ம போய் இசைக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது எல்லாமே முறைப்படி தான் நம்ம அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாங்க பரணி. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகவும் அப்போ இசைக்கும் முத்துப்பாண்டிக்கும் வைக்கக்கூடிய அந்த சீர்வரிசை எல்லாமே அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா சரி இசைக்கு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் சண்முகம் கூப்பிடவும், அப்போ இசைக்கு சண்முகத்திட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நான் அந்த வீட்டில் என்னுடைய பிரசவம் அங்கே தான் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ வீரா அங்கே வாழ வரணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சவுந்தரபாண்டியும் பாண்டியமாலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இசைக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவோ இப்போ பாய்க்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு பொண்ணு அங்கே போய் பிரசவம் பார்க்கறதுக்காக அவள் போகிறதா இருந்தால் தாய் விட்டு சீராட்டு அவள் ஏதாவது கேட்கணும், அதை தானே அவளும் கேட்டிருக்கிறா, அவள் கேட்டதில் எந்த தப்புமே கிடையாது, இதுக்கு சண்முகம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கவும் இப்போ சண்முகம் சொல்றாங்க, நீ ஏன்ட்ட ஏதாவது கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா நான் எப்படினாலும் உனக்கு கொடுத்துருப்பேன், ஆனா இது வீராவோட வாழ்க்கை, இது அவ தான் தீர்மானிக்கணும், அதை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சண்முகம் சொல்லவும், அப்போ உடனே அவங்க இசைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், அது மாரிக்கு வீராவை பத்தியும் நல்லாவே தெரியும், நாங்க எல்லாருமே உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க சரின்னு சொல்லி நாங்க கட்டுப்படுவோம். அதே மாதிரிக்கு தான் வீராவோட வாழ்க்கையும் எப்போ அந்த கௌதம் இந்த அளவுக்கு மோசமானவன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் சிவபாலன் அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றி தானே செய்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் கூட வீரா சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு இருக்குது, சிவபாலன் மாதிரிக்கு ஒரு நல்ல மனுஷனை நீ பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சண்முகமும் பரணி சிவபாலனை பார்க்குறாங்க. சிவபாலன் எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது நீ வீராவை சிவபாலனோட சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீ மனசு வச்சேன்னா கண்டிப்பா அது நடக்கும்னா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பரணி சண்முகத்தை பார்க்குறாங்க. இப்போ சண்முகத்தில் சொல்றாங்க, எங்க பாருடா நான் ஏன் தம்பின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல, சிவபாலனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது சிவபாலன் வீராவோட வாழ்க்கையை காப்பாத்தினது மட்டும் இல்லாம வீராவை நல்லா கவனிச்சுக்கிடுவான்னு உனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்ல போனா முத்துப்பாண்டியோட சிவபாலன் எவ்வளவு நல்லவன் உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது வீராவும் சிவபாலனையும் சேர்த்து வைக்கிறதுல உனக்கு என்னடா இதா இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ சண்முகம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அப்போ இசைக்கு சொல்லியிருந்தாங்க, நீ சிவபாலனையும் வீராவையும் நீ சேர்த்து வச்சாதான் நான் அந்த வீட்டுக்கு என்னுடைய பிரசவத்துக்காக நான் வருவேன், அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்றதாங்க. இது கெட்டதுமே சண்முகத்துக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ பாய்க்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு சண்முகம், என் 2 மருமகளும் என் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ ஆசையோடு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் நின்று அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, நீ ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லவும், அப்போ சண்முகம் சொல்றாங்க, எங்க பாரு வீராவோட வாழ்க்கையை நான் தலையிட முடியாது, ஆனா அவ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேன் அப்படிங்கும்போது, அப்போ பரணி சொல்றாங்க, வீரா கிட்ட நீ ஒரு வார்த்தை நீ பேசிப்பாரு, நீ சொன்னேன்னா கண்டிப்பா அவ சரின்னு தான் சொல்லுவா, அவ மாட்டேன்னு சொல்ல மாட்டா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கவும், அப்போ இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியை காட்டுறாங்க. சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நானும் இருக்கேன், என்னை பற்றி யாராவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே சண்முகத்துக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது. நான் வீராவை இந்த வீட்டுக்கு வாழ வர்றதுக்காக நான் அவளை அழைக்காததுக்கு காரணம் இவர் தான், இவர் பார்த்தீங்களா இப்போ வந்துட்டார், எப்படி பேசுவார் பாருங்க அப்படிங்கவோ. இப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒருத்தி இந்த வீட்டில் வாழ வந்ததே போகிறோம், அவன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சண்முகம் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பரணி கொஞ்சம் நீ அமைதியாக சண்முகம், இது என்ன இருந்தாலும் சரிதான், வீராவோட வாழ்க்கையாக்கும், நீ அப்பாவை எதுக்காக நீ பாக்குற, நீ சிவபாலனை பாரு, அவன் ஏதாவது சொன்னானா அவன் வீரா கூட வாழ்றதுக்காக தானே அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக நீ அப்பாவை பாக்குற அப்படிங்கவோ, என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு தானே வாழ வரணும், அப்போ உங்க அப்பாவையும் அவன் சமாளிச்சு தானே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அவங்க 2 பேரையும் தனி கொடுத்தனதுக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க ஐடியா பண்ணிட்டு இருக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லும் போது, எங்க பாருங்கப்பா இது உங்களுடைய வாழ்க்கை கிடையாது, சிவபாலன் வீராவோட வாழ்க்கை, அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் அவங்க விஷயத்துல தலையிடாதீங்க அப்படிங்கவும்,
அப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சண்முகம், எப்படி இருந்தாலும் சரிதான், சிவபாலனும் வீராவும் பிரிஞ்சு இருந்தது போகிறோம், அவங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், அதனால் நீ வந்து எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக எடு, என்ன அவங்க ரெண்டு வரையும் தனி கொடுத்துனதுக்கு அனுப்புதா இருந்தால் நீ சம்மதிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, அப்போ சண்முகம் வந்து பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி நம்ம வீரா கிட்ட பேசாமல் நம்மளா சேர்ந்து முடிவெடுக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, ஆனால் இசைக்கு அதுக்காக நீ வந்து வரமாட்டேன்னு சொல்கிறதுல இதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது, அதனால் என் கூட வா அப்படின்னு சொல்லவும் இப்போ இசைக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லைண்ணா நீ வீராவை இங்கே வந்து வாழ வைக்கிறதுக்காக நீ வந்து என்கிட்ட நீ சரின்னு சொல்லு, அப்போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு சண்முகம், நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவாகவே இருக்கட்டும், ஆனால் சிவபாலனையும் வீராவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்திட்ட பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு ரத்னாவும் அறிவழகனும் நம்ம வந்து ஒன்று சேர்த்து வச்சிருவோன்னு நம்பிக்கை வந்துருச்சுது, அதே மாதிரிக்கு வீராவோட வாழ்க்கையை நம்ம வந்து நாசம் பண்ணிடக்கூடாது, நீ மட்டும் வீரா கிட்ட பேசினா கண்டிப்பா வீரா வந்து சிவபாலனோட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் சொல்லிடுவா, அதனால இது நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லவும், ஒரு ரெண்டு தங்கச்சியோட வாழ்க்கையும் வந்து நல்லபடியா அமைய வேண்டாமா, அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அறிவழகன் எந்த அளவுக்கு நல்லவனோ அதே மாதிரிக்கு தான் சிவபாலனும், அதனால சொல்றது கேளு, ஒரு ரெண்டு தங்கச்சியோட வாழ்க்கையும் இப்போ உன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ, சண்முகம் வந்து அதை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சண்முகம் என்ன முடிவு எடுப்பாங்க, வீராவையும் சிவபாலனையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு வீரா கிட்ட அவங்க சண்முகம் வந்து பேசுவாங்களா, அப்படி வீரா கிட்ட பேசினா கண்டிப்பாக அவங்க மனசு மாறும், அதனால என்ன முடிவு எடுக்க போகிறாங்க சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து 15 நாள் கழிச்சு, அதாவது கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி வந்து அப்போ அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. அப்போ வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க, 15 நாள் கழிச்சு இந்த கேஸ் வந்து திரும்பவும் ஆரம்பிக்கும், கண்டிப்பாக வந்து சண்முகம் வந்து என்னை சும்மா விட மாட்டான், அடுத்தது அவன் என்னதான் டார்கெட்டாக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அப்போ குரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் கதையை தான் முடிச்சலான்னு சொன்னோம்ல அப்படிங்கவும், சப்போஸ் அவன் கதை முடியலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ குரு வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, கண்டிப்பாக பாருங்கள் கௌதம் தம்பி வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டியும் வந்து சண்முகத்தையும் பரணியும் வந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்காக ஆட்களை அனுப்பி விடுறாங்க. ஆனால் அந்த இதுலேருந்து சண்முகமும் பரணியும் அவங்க தப்பிச்சிருந்தாங்க. இதனால சிவனாண்டி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சண்முகம் எப்படியாவது வந்து அவன் வந்து தப்பிச்சு போயிருந்தானா, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து 15 நாள் கிட்ட வர ஆரம்பிக்கவும், அப்போ வந்து வைஜெயந்தி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாளைக்கு கோர்ட்டில் என்னெல்லாம் நடக்கும், ஆனால் நம்மளுக்கு சாதகமாக எதுவுமே அமையலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதுக்கு மேலே நம்ம இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, என்னை விட்டுட்டு என் கணவரும் போயிட்டாரு, என் பையனப்பு என் கூட இல்லை, அதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வைஜெயந்தி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக அந்த பொருளோட அவங்க கோர்ட்டுக்கு அவங்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு நடக்கூடிய நாள் வந்து கடைசி நாள், அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வந்து கோர்ட்டில் எப்படி தீர்ப்பு சொல்லிடுவாங்க, அதனால நம்ம வந்து கரெக்டான ஒரு ஆதாரத்தெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எதுலையுமே தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒரு தப்பு நடக்காது, நான் தான் உன் கூட இருக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட இருக்கிற, என் முருகனும் என் கூட இருக்கிறான், இன்னைக்கு நம்ம திரும்ப வரும்போது அறிவழகனோட தான் வரணும் அப்படிங்கவும், ஆனால் அந்த வைஜெயந்தி மேடம் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க அதாவது ரொம்ப தப்பான ஒரு முடிவு தான் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரிக்கு சிவனாண்டியும் இது வரைக்கும் எந்த கேஸ்லையுமே அவர் தோத்தது கிடையாது, அதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து என் மேலே ரொம்ப கோவத்தோடு தான் வருவாங்க, எப்படியும் தீர்ப்பு நம்மளுக்கு தான் சாதகமாக அமைன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, அதனால அவங்க ரெண்டு பேருமே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களால நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் சொல்லவும், இப்போ பரணி சொல்கிறாங்க, என்னடா நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் வைஜெயந்தி மேடத்தை பற்றியும் எனக்கு தெரியும், அதே மாதிரிக்கு அந்த சிவனாண்டியை பற்றியும் எனக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேரும் லேஸ்பட்டவங்க கிடையாது, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்போதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு கடைசியாக ஒரு ஆதாரத்தை நம்ம வந்து நீதிபதி கிட்ட நம்ம வந்து காட்ட போகிறோம், அந்த ஆதாரத்தை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க, அதனால இன்னைக்கு கோர்ட்டில் என்னனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படிலாம் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறனால சீரியல் வந்து முடிய போதா, வைஜெயந்தியோட கதையை வந்து அவங்களே வந்து கோர்ட்டில் வச்சு அவங்க முடிச்சுக்கிடுவாங்களா, சண்முகத்தை பழி வாங்குறதுக்காக வைஜெயந்தி எப்படியும் அந்த பொருளை வச்சு சண்முகத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க, அப்படி முடியலன்னா அவங்க கதையை அவங்க முடிச்சுக்கிடுவாங்க. சண்முகம் வீராவையும் சிவபாலனையும் சேர்த்து வச்சிருவாங்க, அதே மாதிரிக்கு அறிவழகன் ரத்னாவையும் சேர்த்து வச்சிருவாங்க. இந்த சீரியல் முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க